ஓசையிலே ஆழ்கடலின் மத்தியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருந்து அண்டி வந்தோருக்கு அபயமும் ஆசீரும் அள்ளி வழங்கும் கோடி அற்புதராம் பாலதீவு புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைய மகிழ்ச்சியான நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் அவர்களையும் அவரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்ற வந்துள்ள குருக்கள் துறவிகள் அனைவரையும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியார் நாமத்தில் வரவேற்று நிற்கின்றோம். மாபெரும் நற்செய்தி அறிவிப்பாளராகிய புனித அந்தோணியார் இறை இரக்கத்தை தன்னுடைய வாழ்வில் அனுபவிப்பதோடு இறை இரக்கம் மற்றவர்களுக்கு கிடைக்க வழி சமைத்த மிகப்பெரிய புனிதர். திருச்சபையின் தலை சிறந்த மறை வல்லுநர்களுள் ஒருவராக போற்றப்படுகின்ற புனித அந்தோணியார் தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமன்றி இறந்த பின்னும் புதுமை செய்து வருகின்றார். இதனால் கோடி அற்புதர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். கிறிஸ்துவுக்கு மறை சாட்சியாக வேண்டும் என்ற ஆர்வத்தால் பிரான்சிஸ்கன் சபை துறவியானார். இறந்து ஒரு வருடத்திற்குள் புனிதர் பட்டத்தையும் பெற்றார். மிகச் சிறந்த மறை பரப்பாளராக விளங்கிய எம் புனிதரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற நாங்கள் கிறிஸ்துவுக்காக எம்மை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? இறையரசை அறிவிக்கும் கருவியாக எம்மையாக்க நாம் முன்வருகின்றோமா? இறை இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கின்றோமா? கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு வெளிவேடக்காரராக வாழ்கின்ற வாழ்விலிருந்து எம்மை விடுவித்து உதட்டினால் இறை வார்த்தை அறிவிப்பதில் அன்பு பணி மூலம் இறையரசை அறிவிப்போம். இலங்கை அப்போஸ்தலர் புனித ஜோசுவாஸ், புனித அந்தோணியார் இவர்களைப் போல நாங்களும் இறையன்பு எனும் நெருப்பை எம் இதயத்தில் அள்ளிச் சென்று விதைப்போம். இறை பணியில் எம்மை இழக்க கிறிஸ்துவின் பால் பசி தாகம் உள்ளவர்களாக வாழ இறையரசை பரப்பும் கருவிகளாக மாற வரம் கேட்பதோடு இத்தீவில் எம் புனிதரின் திருவிழா சிறப்புடன் நடைபெற உழைத்த அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் தனது ஆசிரால் நிரப்ப வேண்டும் என்று இறையருள் வேண்டி தொடரும் பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சோதரங்களே, தவக்காலத்தில் திரு யாத்திரையாக புனித அந்தோணியாருடைய திருத்தலத்துக்கு வந்து அவருடைய பரிந்துரையை மன்றாட ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த தீவுக்கு வந்து புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் இந்த புனிதருடைய வல்லமையால் நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக மனமாற்றம் பெற்று இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை அமைத்து வாழவும், இறைவனுடைய எல்லா கொடைகளையும் பெற தகுதியுள்ளவர்களாக மாறவும் புனித அந்தோணியார் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சிறப்பாக இப்பலியிலே மன்றாடுவோமாக. I warmly welcome all those who are present here. Especially we gratefully remember our Northern Commander of Navy, Rear Admiral Kanchana Banagoda, and we pray for him and for his family. And also those who are present here today with us, the Deputy Area Commander, Rear Admiral Ravi Tissera, the Naval Officer, Commander Islands, Commodore Priyadarshana, Commanding Officer, SLNS Kanchadeva, Captain Madhusanga, and all the other high-rank naval officers and all the other people, all the other Navy people who are present here. Let us remember them in a special manner and pray for their families. And also I warmly welcome all the other special dignitaries who have come all the way to worship God through the intercession of Saint Anthony.
அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இப்பலியிலே இணைந்து இறைவனுடைய அருளை மன்றாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இவரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிலையாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பலியான சிறுமையாயும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 3 ஈறாக. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகுமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழெனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன்.
கிறிஸ்து ஆண்டவர் என பறைசாற்றி அவர் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே நாங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனம் 1-2 5-7 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் இரத்தத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவரும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றியல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமையை எங்களிடமிருந்து வரவில்லை, மாறாக அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்தே விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும்
தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் அவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகின்றவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்த அழகான பாலை தீவு என்ற இந்த தீவிலே வல்லமையோடு எழுந்தருளியிருந்து இறைவனுடைய அளப்பரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பெற்றுத் தருகின்ற புனித அந்தோனியாருடைய திருத்தலத்துக்கு யாத்திரிகர்களாக வந்து இந்த திருப்பலி வழியாக இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, திரு அவை எங்களுடைய விசுவாச வாழ்வை எப்பொழுதும் புதுப்பித்து கொண்டு இருக்கின்ற செயல்பாடுகளை அடிக்கடி எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடத்தை இறை வேண்டுதல் ஆண்டு, அதாவது செப ஆண்டு என்று திரு அவை எங்களுக்கு தந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு நாங்கள் அனுசரிக்க இருக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டின் கருப்பொருளாகிய நம்பிக்கையோடு திருப்பயணம் செய்கின்ற மக்கள் நாங்கள் என்ற அந்த ஜூபிலி ஆண்டுக்கு எங்களை ஆயத்தம் செய்ய இந்த 2024ஆவது ஆண்டை இறை வேண்டுதல் ஆண்டாக எங்களுக்கு தந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய செப வாழ்வை நாங்கள் இன்னும் ஒரு தடவை மீளாய்வு செய்ய வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய செப வாழ்விலே எங்களை நாங்கள் இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு அச்சாரமாக இருப்பது எங்களுடைய செப வாழ்வு என்பதை திரு அவை உணர்ந்துதான் இந்த ஆண்டை இறை வேண்டுதல் ஆண்டாக, செப ஆண்டாக எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த செப ஆண்டிலேதான் இன்று நாங்கள் இந்த புனித அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற பொழுது புனித அந்தோனியாருடைய துணையோடு எங்களுடைய செப வாழ்வை நாங்கள் எவ்வாறு ஆழப்படுத்த முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியமானது. அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் புனித அந்தோனியாரை நோக்கி எத்தனையோ செபங்களை ஏறெடுத்து செபிக்கின்றோம். மோட்சபாதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் என்ன, அல்லது எத்தனையோ செப செண்டுகளை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே வைத்திருக்கின்றோம். எத்தனையோ செபங்கள் புனித அந்தோனியாரை நோக்கிய செபங்கள் என்று அச்சிடப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே பலவற்றை நாங்கள் பாடமாக
பாடமாக்கி எங்களுக்குள்ளே அதை திரும்ப திரும்ப செபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, அவை எல்லாம் நல்லது. அது புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக அவரை நோக்கி செபிக்கின்ற செபங்களாக இருக்கின்றன. இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செபங்கள் எல்லாம் அந்தோனியாரை நோக்கிய செபங்கள் என்று இருக்கின்ற இந்த வேளையிலே புனித அந்தோனியார் எவ்வாறு செபித்தார் என்பதையும் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய செப வாழ்வு எவ்வாறு அமைந்தது, அவர் தன்னுடைய செப வாழ்வை எவ்வாறு உறுதிப்படுத்தினார், ஆழப்படுத்தினார், எப்படியாக தன்னுடைய செப வாழ்வினூடாக இறைவனோடு இறுக பற்றி கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து அதனை நாங்கள் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். இந்த இறை வேண்டுதல் ஆண்டிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கருப்பொருட்களிலே ஒன்று, புனிதர்களுடைய செப வாழ்வின் வழிகளை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்பது. அதன் அடிப்படையில் புனித அந்தோனியாருடைய செப வழிகள் எவ்வாறு அமைந்தன என்பதை அன்பார்ந்த சகோதரங்களே நாங்கள் அறிந்து கொள்ளுவது அவசியமானது. புனித அந்தோனியார் எவ்வாறு செபித்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு புதுமையை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டும். இந்த புதுமை உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். புனித அந்தோனியாரை காணாமல் போனவற்றை கண்டெடுத்து தருகின்ற புனிதர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு அவரிடம் மன்றாடுகின்றோம். இந்த பாக்கியத்தை, இந்த வரத்தை புனித அந்தோனியார் எவ்வாறு பெற்றுக்கொண்டார், ஏன் அவர் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து தருகின்ற புனிதர் என்ற அந்த பெயரை பெற்றார், அந்த வல்லமையை கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது அவருடைய செப வாழ்வை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது தொலைத்து விட்டால் புனித அந்தோனியாரை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளை தொலைத்து விட்டார். அது என்ன பொருள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது வேறு எதுவும் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய இந்த புத்தகத்தை அவர் தொலைத்து விட்டார். தினமும் ஒவ்வொரு நாளும் தான் எடுத்து வாசிக்கின்ற, தியானிக்கின்ற, இறைவனை புகழுகின்ற, திருப்பாடல்களோடு இறைவனை பார்த்து ஒன்றிக்கின்ற அந்த செபங்கள், இறை வார்த்தை அடங்கிய அந்த திருப்பாடல்கள் அடங்கிய அந்த புத்தகத்தை ஒரு நாள் அவருடைய அறையிலே அவர் காணவில்லை. யாரோ அதனை திருடி விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியாருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய கவலை உண்டானது. என்னுடைய செப வாழ்வின் அச்சாரமாக இருந்த இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் தொலைத்து விட்டேனே, இது எங்கே நான் கண்டுபிடிக்கப் போகிறேன்? யார் இதனை திருடிக் கொண்டு சென்று விட்டார்களோ? இனிமேல் இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்குமோ? அப்படி கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய எதிர்கால செப வாழ்வுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று மிகவும் அச்சம் கொண்டவராக, கலங்கியவராக, கண்ணீர் சிந்தி முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை பார்த்து, நான் தொலைத்துவிட்ட என்னுடைய செப வாழ்வின் அச்சாரமாகிய இந்த உம்முடைய வார்த்தை அடங்கிய அந்த புத்தகத்தை எனக்கு மீண்டும் பெற்றுத்தாரும், அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று புனித அந்தோனியார் இறைவனை பார்த்து கண்ணீர் விட்டு செபித்து கொண்டிருந்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, அந்த புத்தகத்துக்கு என்ன நடந்தது? அவருடைய அந்த மடத்திலே வந்து பயிற்சி பெற்ற ஒருவர் அந்த புத்தகத்தை திருடி கண்டு போய்விட்டார். அவர் போகின்ற பொழுது வழியிலே அவர் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது.
அந்த ஆற்றுக்கு மேலாக ஒரு சிறிய பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த ஆற்றின் பாலத்தினூடாக கடந்துதான் அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போக வேண்டும். அந்தோனியாரிடமிருந்து திருடிய அந்த புத்தகத்தை சுமந்தவராக அவர் அந்த ஆற்றை கடப்பதற்காக அந்த சிறிய பாலத்தினூடாக அவர் நடக்க ஆரம்பித்தார். அந்த ஆற்றின் நடுவுக்கு அப்பால் அவரால் போக முடியவில்லை. தன்னுடைய கால்களை எடுத்து அவர் முன்னே வைக்கின்றார். ஆனால் யாரோ அவரை பின்னாலே தள்ளுவது போல இருந்தது. ஒவ்வொரு அடியையும் அவர் முன்னே எடுத்து வைக்க 2 அடிகள் அவருடைய கால்கள் பின்னோக்கி சென்றன. அவரால் அந்த பாலத்தை கடக்க முடியவில்லை. அன்பார்ந்த சகோதரங்களே, அந்த வேளையிலே அவர் உணர்ந்து கொண்டார், நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன். புனித அந்தோனியாருடைய இந்த புத்தகத்தை நான் திருடி இருக்கக்கூடாது. இறைவன்தான் என்னை இந்த பாலத்தை கடக்க விடாமல் தடுக்கின்றார் என்று அவர் உணர்ந்தவராக மிகவும் மனம் வருந்தி ஓடோடி திரும்பி வந்து புனித அந்தோனியாருடைய மடத்துக்கு வருகின்றார். அங்கே புனித அந்தோனியார் ஆண்டவருடைய திருச்சிலுவையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு பெற்றுத்தாரும் என்று மன்றாடி கொண்டிருக்கிற பொழுது அவன் அந்த புத்தகத்தை கொண்டு போய் புனித அந்தோனியாரிடம் கொடுத்து அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். புனித அந்தோனியார் மகிழ்ச்சியோடு அந்த இறை வார்த்தை புத்தகத்தை மீண்டும் தன்னோடு அணைத்து கொண்டவராக தன்னுடைய சுப வாழ்வை தொடருகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை இழந்துவிட்டால் என்னால் செபிக்க முடியாது. ஆண்டவருடைய திருப்பாடல்கள் இல்லாமல் நான் இறைவனோடு ஒன்றிக்க முடியாது. என்னையும் இறைவனையும் இறுக பிணைத்து வைத்திருப்பது இந்த இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை புனித அந்தோனியார் மிக தெளிவாக ஆழமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தபடியினால் அவரால் அந்த வார்த்தை இல்லாமல் திருப்பாடல்கள் இல்லாமல் அவரால் வாழ முடியவில்லை. அவருடைய செப வாழ்வின் அச்சாரமாக அமைந்தது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை புனித அந்தோனியாருடைய இந்த வரலாற்றின் புதுமை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று எங்களில் எத்தனை பேர் எங்களுடைய செப வாழ்வை இழந்து விட்டோம் என்பதைத்தான் இன்று நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய இந்த நவீன வாழ்க்கை முறை எங்களுடைய செப வாழ்விலே இருந்து எங்களை தூர அகற்றிவிட்டது என்பதை எங்களில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய செப வாழ்வை தொலைத்து விட்டவர்களாக இன்று எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களிலே ஒன்றாக சேர்ந்து செபிக்கின்ற வழக்கத்தை நாங்கள் எப்பொழுதோ கைவிட்டு விட்டோமே. பரிசுத்த கன்னிமரியாளுடைய திருச்செபமாலையை கையிலேந்தி தனியாக குடும்பங்களாக செபிக்கின்ற அந்த செப வாழ்வை தொலைத்து விட்டோமே என்பதை எங்களில் எத்தனை பேர் உணர்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கடைசியாக எடுத்து வாசித்து எத்தனை வருடமாகிறது என்று பல வேளைகளில் எங்களில் பலரால் சிந்திக்க முடியும். ஆண்டவருடைய திருப்பாடலை எடுத்து ஆண்டவரை நோக்கி அவரை புகழ்ந்து போற்றுகின்ற அந்த செப வாழ்வை நான் கைவிட்டு தொலைத்துவிட்டு எவ்வளவு காலமாகிவிட்டது என்பதை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் புனித அந்தோனியாரை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே தொலைத்து விட்ட எத்தனையோ இந்த உலக பொருட்களுக்காக ஓடி வருகின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுக்கென்று வைத்திருந்த எத்தனையோ பொருட்களை நாங்கள் காணாமல் போகின்ற பொழுது அந்தோனியாரிடம் ஓடி வந்து மன்றாடுகின்றோம். அவர் தன்னுடைய வல்லமையால் அவற்றை எங்களுக்கு நிச்சயமாக பெற்று தருகின்றார், உண்மை. ஆனால் எங்களில் எத்தனை பேர் புனித அந்தோனியாரிடம் வந்து, புனித அந்தோனியாரே, என்னுடைய செப வாழ்வை நான் தொலைத்து விட்டேன்,
என்னுடைய சுப வாழ்வு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விட்டது. என்னுடைய குடும்பத்திலே இருந்த அந்த சுப வாழ்வை இப்பொழுது நான் காணவில்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இத்தனை வருடங்களாக என்னுடைய சுப வாழ்வை கைவிட்டு விட்டேன் என்று மீண்டும் எனக்கு அதனை காட்டித்தாரும், பெற்றுத்தாரும். நான் தொலைத்துவிட்ட இந்த பெரிய பொக்கிஷத்தை மீண்டும் எனக்கு பெற்றுத்தாரும் என்று அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த இறை வேண்டுதல் ஆண்டிலே நாங்கள் புனித அந்தோணியாரை பார்த்து மன்றாட கடமைப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரங்களே, பல வேளைகளிலே இன்று எங்களுடைய நவீன தொழில்நுட்பங்களினாலே பல வேளைகளிலே எங்களுடைய சுப வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்து விட்டோம் என்று பலர் நினைக்கின்றார்கள். தொலைக்காட்சிகளிலே நாங்கள் திருப்பலிகளை பார்க்க முடியும். தொலைபேசிகளிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். பல வேளைகளில் இவற்றை எங்களுடைய சுப வாழ்வின் மாற்றீடாக நாங்கள் கொள்ள முடியாது என்பதைத்தான் அன்பார்ந்த சகோதரங்களே நாங்கள் எல்லாரும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கைகளிலே திருச்செபமாலையை தாங்கியவர்களாக செபிக்கின்ற அந்த சுப வாழ்வு மீண்டும் எங்களுக்கு வேண்டும். ஆலயங்களுக்கு போய் திருப்பலிகளிலே பங்கு பற்றி திவ்ய நற்கருணை பெற்று இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவரோடு முழுமையாக இணைக்கின்ற அந்த சுப வாழ்வு எங்களுக்கு வேண்டும். குடும்பங்களாக ஒன்றாக இருந்து ஒருவருக்காக ஒருவர் செபிக்கின்ற அந்த சுப வாழ்வு எங்களுக்கு வேண்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய திரு அவை ஆரம்பித்து இப்பொழுது 2024 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முதலாவது ஆண்டிலே எவ்வாறு எங்களுடைய திரு அவையின் சுபம் இருந்ததோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்க வேண்டும். அண்மை காலங்களிலேதான் இந்த சுப வாழ்விலே பல மாற்றீடுகளை நாங்கள் கண்டு அதனால் உண்மையான எங்களுடைய சுப வாழ்வை இழந்து விட்டோம் என்ற அந்த பரிதாபமான உண்மையை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக கொண்டு அமைத்து கொண்ட அந்த சுப வாழ்வினால் அவர் பெற்றுக்கொண்ட பரிசு என்னவென்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிற அந்த குழந்தை இயேசுவை பாருங்கள். அது வெறுமனே வானத்திலே இருந்து இறங்கி வந்து அவருடைய கையிலே அமர்ந்தவர் அல்ல அந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த சுப வாழ்வின் ஆழத்திலே இருந்து அவருடைய உள்ளத்திலே இருந்து அவருடைய கைகளிலே தவழ்ந்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்த சகோதரங்களே, திருவெளிப்பாடு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். நான் உன்னுடைய கதவண்டையிலே வந்து நின்று தட்டுகிறேன். என்னுடைய குரலை கேட்டு நீ கதவை திறந்தால் நான் உன்னோடு வந்து உன்னோடு தங்குவேன், உன்னோடு உணவருந்துவேன், உன்னோடு வாழுவேன் என்று ஆண்டவருடைய திருவெளிப்பாடு வார்த்தைகள் சொல்லுகின்றதே, அதுதான் புனித அந்தோணியாருக்கு நடந்தது. அவருடைய சுப வாழ்வினூடாக அவர் ஆண்டவருடைய அந்த தட்டுதலை கேட்டு கதவை திறந்தார். இயேசு அவருடைய கைகளிலே வந்து தவழ்ந்து அவரோடு கூட இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை சொல்லுகிறது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் வந்து அவரோடு குடிகொள்வோம். புனித அந்தோணியார் இறைவனை அன்பு செய்தவர். தன்னுடைய சுப வாழ்வினாலே இறைவனை இறுக பற்றி பிடித்தார். அதனால் இயேசு வந்து அவரோடு குடிகொண்டார். இதனால் தான் அவர் வல்லமையுள்ள புனிதராக இருக்கின்றார். அவரை பார்த்து நாங்கள் எந்த ஒரு விண்ணப்பத்தை கேட்டாலும் அவருடைய கையிலே ஏந்தி இருக்கிற குழந்தை இயேசு
அதை நேரடியாக கேட்கின்றார். புனித அந்தோணியார் எங்களிடம் கேட்டு அவரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் யாரிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோமோ அதற்குரியவரை தன்னுடைய கைகளிலே தாங்கிக் கொண்டவராக அவர் எங்கள் முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற அந்த வல்லமையால் தான் புனித அந்தோணியாரை நாங்கள் கோடி அற்புதர் என்று அழைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோணியாருடைய பிரார்த்தனையிலே சொல்லுவோம், ஒரே நேரத்திலே பல தேசங்களிலே காணப்பட தகுதி பெற்றவரே என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் இயேசுவோடு இருக்கின்றபடியால். இயேசு இறைவன், அவரால் எல்லா இடமும் வியாபித்திருக்க முடியும். ஆகவே அவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்றபடியால் அவரால் எல்லா தேசங்களிலும் ஒரே நேரத்திலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, வல்லமையை புனித அந்தோணியார் பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்த சகோதரங்களே, இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் புனித அந்தோணியாரை பற்றி மட்டும் சிந்தித்து விட்டு போகக்கூடாது. எங்களுடைய கைகளிலேயும் அந்த குழந்தை பாலன் இயேசுவை எங்களால் ஏந்த முடியும். அவரும் எங்களோடு வந்து எங்களுடைய இல்லங்களிலே அவரை குடி வைத்திருக்க முடியும். எங்களுடைய வீட்டு கதவுகளை ஆண்டவர் இயேசு எத்தனை தடவைகள் தட்டி கொண்டிருக்கிறார், ஆனால் நாங்கள் திறக்கவில்லை. அதற்கு காரணம் எங்களுடைய செப வாழ்விலே ஆழமில்லை. செப வாழ்வை தொலைத்து விட்டோம். இறைவனை அன்பு செய்வதற்கு மேலாக இந்த உலகத்தை நாங்கள் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இறைவனால் எங்களோடு வந்து குடிகொள்ள முடியவில்லை. அதனால் தான் புனித அந்தோணியார் சொல்லுகிறார், நான் அடைந்த இந்த பாக்கியத்தை நீங்களும் அடைய முடியும். உங்களுடைய செப வாழ்வை ஆழப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையிலே உங்கள் செப வாழ்வை மையமாக்கி கொள்ளுங்கள். தனியாக குடும்பங்களாக ஒன்றாக இணைந்து நீங்கள் செபித்து தொலைத்து விட்ட அந்த வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய கைகளிலே, உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவர் இயேசு வந்து குடிகொள்ளுவார். ஆண்டவர் இயேசு குடிகொள்ளுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு அமைதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா குறைகளும் தீரும். நீங்கள் எப்பொழுதும் நிறைந்த அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் உங்களுடைய வாழ்வின் எல்லா குறைகளிலே இருந்தும் விடுதலை பெற்று உங்களை வாழ வைக்கின்ற அந்த இயேசுவினுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காகத்தான் இன்று புனித அந்தோணியார் உங்களை இந்த அழகான தீவுக்கு அழைத்து வந்து, நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கை செப வாழ்வினூடாக இயேசுவை பெற்றுக்கொண்டேனோ அதே போல உங்களுடைய செப வாழ்வினூடாக இயேசுவை பெற்றுக்கொண்டு அமைதியோடும் நிறைவோடும் வாழுங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அற்புதமான புனிதருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த இறை வேண்டுதல் ஆண்டிலே புனிதர்களின் முன்மாதிரியான செப வாழ்வை பின்பற்றுவோம் என்ற அந்த கருப்பொருளுக்கமைய புனித அந்தோணியாருடைய செப வாழ்வை பின்பற்றி ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தன்னில் நிறைவுடன்
சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி கடல் தாண்டி அந்தோனியாருடைய பரிந்துரை நாடி ஓடி வந்திருக்கின்ற நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தேவைகளை அந்த புனிதரின் ஊடாக ஆண்டவரிடத்தில் எடுத்து கூறி மன்றாடுவோம். தந்தையே இறைவா, கூட்டொருங்கிய திரு அவையாக பயணிக்கும் எமது தாய் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். உமது பணியை இவ்வுலகில் தொடரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உமது அருள் ஆசிரால் நிறைத்தரலும். சிறப்பாக இன்றைய பெருவிழா பலியை ஒப்புக்கொடுத்து எமக்காக செவிக்கும் மறைமாவட்ட குரு முதல்வரையும் ஏனைய குருக்கள் துறவிகளையும் ஆசீர்வதித்து இவர்கள் ஆசிக்கும் சுகித்த கருத்துக்களை இறை திருவிழப்படி நிறைவேறிட அருள் கூர்ந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, தூய அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி துயரத்தோடும் துன்பத்தோடும் கடல் கடந்து வாஞ்சையோடும் நம்பிக்கையோடும் வந்துள்ள பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எம் அனைவரினதும் தேவைகள் வேண்டுதல்கள் வீண் போகாது புனிதரின் பரிந்துரை வழியாக இறை திருவிழப்படி எமக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் வல்லவரே இறைவா, சிறுவர் தொடங்கி முதியோர் வரை தீராத நோய்களினால் அல்லல் படுகிறவர்களையும் கடன் தொல்லைகள், குடும்ப பிரிவுகள், குழந்தை செல்வத்திற்காக ஏங்குபவர்கள், பில்லி சூனிய கட்டுக்களால் அமைதி இழந்தோர், வெளிநாட்டு பயணம் நிறைவேற வேண்டுவோர், கொடிய கொரோனாவினால் தாக்கப்படுவோர், நாளாந்த உணவுக்காக போராடும் ஏழைகள் அனைவரின் வாழ்விலும் விடுதலை கிடைக்க உமது இறை ஆசிரை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, புனிதரின் விழா பலியில் கலந்து அவருடைய ஆசிரை பெற முடியாது வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் தவிக்கும் உம் பிள்ளைகள் மேல் கடைக்கண் நோக்கியருளும். மேலும் எம் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நல்ல நிலைக்கு திரும்பவும், பிள்ளைகளின் கல்வி வாழ்வு முன்னேற்றம் அடையவும், இளையோரின் எதிர்கால வாழ்வு வளம் பெறவும், தொழில் வளங்கள் சிறக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவா, உலகின் பல நாடுகளிலும் நடைபெறும் யுத்தங்கள் நிறுத்தப்படவும், சமாதானத்தின் காற்று வீசவும், சிறையில் வாடுவோர் விடுதலை பெறவும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்கவும் அருள் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த தந்தையே, நம்பிக்கையோடு நாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளோடு எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளையும் உம்மிடத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் கூட்டொருங்கிய இயக்கமாக சுபத்தின் ஊடாக உம்மை கண்டறியவும், உம்மிடமிருந்து பெறுகின்ற அனைத்து கொடைகளையும் ஒருவரோடு பகிர்ந்து வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பிறப்பிட மகிழ்ந்திட மறந்திட என்னை தினம் தருவி அன்பு தேவா. நிரப்பநிலை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று திருப்பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் பொழுது உமது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறியங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களுடைய பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிய புனிதர்களோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் உடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்களே புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க அன்னையும் கடவுளும் தாயுமான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, விடுதல் திருத்தூதர்கள், மாண்புமிகு மறை சாட்சிகள், நாங்கள் திருவிழா கொண்டாடுகின்ற புனித அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் நேற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
தேவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இலங்கை மறைமாவட்டங்களில் ஒன்றாகிய சிலாபம் மறைமாவட்டத்துக்கு புதிய ஆயராக வணக்கத்துக்குரிய விமல் ஸ்ரீ ஜெயசூரி அவர்கள் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டார். இன்று அவருடைய ஆயர் திருநிலைப்படுத்தல் சிலாபம் பேராலயத்திலே நடைபெறுகிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த புதிய ஆயருடைய பணிக்காகவும் சிலாபம் மறை மாவட்டத்துக்காகவும் சிறப்பாக இறைவனுடைய அருளை மன்றாடி இயேசு கற்பித்த சுபத்திலே இணைந்து கொள்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். நிரந்தரம்
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிரம் தாழ்த்தி இறைவனின் விசேட ஆசீரை பெற்றுக்கொள்வோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் உட்கார்ந்திருப்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியாருடைய திருப்பதி நாடி வந்து திருப்பலியில் பங்கு பற்றி அவருடைய ஆசீரை பெற இருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த திருநாள் இங்கே சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த அனைவருக்கும் எங்களுடைய யாழ் மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் பங்கு தந்தை பரிபாலகர் சார்பாகவும் குருக்கள் சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். I express our sincere thanks to the Naval Commander, the Comnorth Rear Admiral Kanchana Banagoda, for his assistance for the successful organization of this feast, and also the Deputy Area Commander Rear Admiral Ravi Tissera, who is present here today with us, and also the Naval Officer in Command for the Islands, Commodore Priyadarshana, the Commanding Officer Captain Madhusanga, SLNS Kanchadeva, and all the other naval officers and the naval personnel who have been working hard to help us to organize this feast in a very successful way. As you all know, last Saturday, we celebrated the feast at Kachadivu, and even there, with the assistance of the naval officers, the feast was perfectly organized. And after that, they had to transport many materials through sea to this island for the preparation of this feast. And they have done it, and today we are able to celebrate this feast in a very peaceful manner. So I am very grateful to them for their continuous assistance and support for the successful organization. Without their assistance, a feast of this nature is not possible. So we admire their assistance, and we pray for them, and we pray for their
families, that St. Anthony's intercession may grant them a peaceful and happy life. And also we thank the police officers, the officer in charge Navaratna, and all the other police personnel who are present here, and for the order and security for this feast for the people who have gathered here. அன்பார்ந்த சோதரங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த திருநாள் ஒத்துழைப்பு செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக இந்த திருநாளை ஒழுங்கு செய்ய உதவிய கடற்படை உத்தியோகத்தர்கள் மற்றும் கிளிநொச்சி government agent, Punakari district secretary, Pradesh Sabha, and all the other government officials, மற்றெல்லா அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய இந்த திருநாளை முன்னின்று செயல்படுத்திய அருட்தந்தை லியான்ஸ் அடிகளாருக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர் லியான்ஸ் அடிகளார் புங்குடுதீவு பங்கு தந்தை தான். அவரை அங்கே போக சொன்னால் போகிறார் இல்லை. இன்றைக்கு நான் வந்தது அவரை கூட்டிக் கொண்டு போகத்தான். அவர் ஏற்கனவே புங்குடுதீவு பங்கு தந்தையாக பொறுப்படுத்தியிருந்தாலும் இந்த திருநாளை முடித்துவிட்டு போக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் இங்கே வந்து எல்லா செயல்பாடுகளையும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார். வலைப்பாடு பங்கு தந்தையாக இருந்து தன்னுடைய பங்கு மக்களோடு இணைந்து இந்த திருப்பலியை, இந்த திருநாளை மிகவும் சிறப்பான விதத்திலே அவர் ஒழுங்கு செய்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு உதவியாக இருந்த பங்கு மக்களாகிய உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எங்களுடைய புதிய பங்குத்தந்தை அருட்தந்தை எரோனியஸ் அடிகளார் இங்கே திரைமறைவிலே நிற்கின்றார். அவர்தான் இந்த பாலதீவினுடைய பரிபாலகராக தொடர்ந்து பணியாற்றுவார். அவரை உங்கள் எல்லாரும் சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் நன்றி உரை வழங்குவார். ஏற்கனவே குருமுதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார். ஆயரவர்கள் எனக்கு தன்னுடைய மாற்றத்தை, எனக்கு என்னுடைய மாற்றம் இங்கே போக வேண்டும் என்று அறிவித்த பொழுது நான் அதை குருமுதல்வரிடம் சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீர் ஏன் உடனே ஓம் என்று சொன்ன, நீர் பாலதீவு பெருநாள் இருக்கலாம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், அவர் சொல்லிவிட்டார், இனி நீங்கள் தான் அதை கதைத்து முடிவெடுக்க வேண்டும், நான் கதைக்க முடியாது என்று சொன்ன பொழுது அவர்தான் ஆயரோடு கதைத்து இந்த பெருவிழாவை இவர் கொண்டாடிவிட்டு அதன் பின்னர் அவர் போக வேண்டும் என்று சொல்லி அனுமதி எடுத்து தந்தவர் எங்களுடைய குருமுதல்வர் அவர்கள்தான். ஆகவே அந்த பாக்கியம் அவர் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதையிட்டு நான் அவருக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இங்கே எங்களோடு இருக்கிற குருமுதல்வர், மறைக்கோட்ட முதல்வர், குருக்கள், அருட்சகோதரிகள், இங்கே இருக்கிற அழைக்கப்பட்ட பெரிய விருந்தினர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஹேப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். இந்த பெருவிழாவை நாங்கள் நடத்துவதற்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். எங்களுடைய பயணங்கள், எங்களுடைய திட்டமிடல்கள் எல்லாவற்றிலும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே இறைவனுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த பெருவிழாவை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுமதியும் தந்து அதற்கான ஆயத்தங்கள், அதற்கான வேலைகளை செய்து முடிக்கும்படியாக ஆலோசனையும் தன்னுடைய தொலைத்தொடர்பு மூலமாக பல வழிகாட்டல்களையும் எனக்கு செய்து தந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ஆயர் பேரு திரு ஜஸ்டின் பகனாட் ஞான பிரகாசம் அவர்களை மனதார நான் வாழ்த்தி நிற்கிறேன், பாராட்டுகிறேன். அவருடைய வழிநடத்தலுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதே வேளையிலே அவரிடம் கேட்டேன், 4 வருடங்கள் பாலைதீவு பெருநாளுக்கு உங்களை காணவில்லை, வந்து கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுது
என்று அவர் சிலாபம் செல்லவிருப்பதனால் வரவில்லை. இனி வருகிற காலங்களில் அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன். நேற்றைய நாளிலே நற்கருணை வழிபாட்டின் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து எங்களோடு சேர்ந்து சபித்த அருட்தந்தை சகாய நாயகம் எங்களுடைய கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதோடு நற்கருணை வழிபாட்டை சிறப்பாக செய்து முடித்த அருட்தந்தை சபஜீவன், அருட்தந்தை தீபன், அருட்தந்தை சசிகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். அதே வேளையிலே எங்களோடு கூடவே இருந்து பயணிக்கின்ற அருட்தந்தை சுலக்ஷன் மற்றும் எரோனியஸ் அவர்கள் 28ஆம் தேதியிலிருந்து அவர்கள் எங்களோடு இருந்து பணி செய்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நேற்றைய நாளிலும் அதற்கு முற்பட்ட நாட்களிலும் எங்களோடு இணைந்து திருப்பலிகளிலே கலந்து கொண்டு பாவ சங்கீதன அறிக்கையை அவர்கள் இங்கே அருட்சாதனத்தை கேட்டு மக்களுடைய பாவங்களுக்கு ஒரு புண்ணியமான இடத்தை இதை தேடிக்கொள்வதற்கு உதவி செய்த அருட்தந்தையர்களான அருட்தந்தை ஆல்பன் அமலமரித்தி ஆய்கள், அருட்தந்தை மேக்டொனால்ட், அருட்தந்தை சபஜீவன், அருட்தந்தை சசி, அருட்தந்தை தீபன், அருட்தந்தை நிதர்சன், அருட்தந்தை ரெனால்டு, அருட்தந்தை ஜூட், அருட்தந்தை ராஜ் மற்றும் மன்னார் மறை மாவட்ட குருக்களான அருட்தந்தை நேரு, அருட்தந்தை பியோ, அருட்தந்தை லக்கோன்ஸ், அருட்தந்தை டெனி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 வருட காலங்களிலும் திருவிழாவை எங்களுக்கு சிறப்பிக்க ஆயருக்கு அடுத்தபடியாக எப்பொழுதுமே குறுமுதல்வர் தான் இருக்கிறார். ஆகவே அவர் 3 வருடங்களும் என்னுடைய இந்த பணிக்காலத்திலே அவர் சிரமங்களை பாராமல் வந்து இந்த பெருவிழாவை எங்களுக்காக அவர் சிறப்பித்து தருவது அவருடைய பழக்கமும் வளமையுமாக இருக்கிறது. அவர் ஒரு முறையினோடு கதைத்து கொண்டு போன பொழுது சொன்னார், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மூலை முடுக்கு எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம் போல் ஆகிவிட்டது, நான் எல்லா இடமும் செல்லுகிறேன் என்று சொன்னார். அதே போல் நான் அவரை நேரே போய் கண்டு நான் இதற்கான அனுமதியை பெறவில்லை. தொலைத்தொடர்பினூடாக ஃபாதர் நீங்கள் பெருநாளுக்கு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது மனமு வந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே அருட்தந்தை குறுமுதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். இப்பெருவிழாவை சிறப்பிக்க உதவிய அனைத்து அரசாங்க அதிபர்கள், உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களும் நன்றிகளும். கவர்மெண்ட் ஏஜென்ட் அரசாங்க அதிபர் அவர்களுக்கும், எங்களுடைய பிரதேச செயலக அதிபர்களுக்கும், உதவி செயலக அதிபர் அவர்களுக்கும், கிராம சேவையாளர்கள், பூநகரை கலாச்சார உத்தியோகத்தர் நிருபா அவர்களுக்கும், அவர் போன வருடமும் இந்த வருடமும் எங்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அவரும் பல அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு பல கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆகவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களத்தின் ஒவ்வொரு அதிகாரிகள், பிரதேச சபை தவிசாளர், செயலாளர், ஊழியர்கள், எம்ஓஹெச் வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள், ஸ்ரீலங்கா ரெட் கிராஸ் அதிகாரிகள், கடற்படை உத்தியோகத்தர்கள், காவல்துறை உத்தியோகத்தர்கள், ஏபரம் பூநகரை படைப்பிரிவினர் மற்றும் இந்த பாலைதீவு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு பல வழிகளிலே எனக்கு உதவி செய்கிற ஜூலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். அவர் விபூதி புதனன்று தொடங்குகிற அவருடைய வேலை இன்னும் ஒரு கிழமை வரையும் இருந்து தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தந்து இந்த பெருவிழாவை சிறப்பிப்பதற்கு அவரோடு துணை நிற்கின்ற அவருடைய உதவியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதோடு வலைப்பாட்டு பங்கில் இருக்கிற புனித அன்னம்மாள் அருட்பணிச்சபை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு நினைத்து கொள்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னரே இந்த விழாவை சிறப்பிக்க என்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். கடல் பயணத்தின் பொழுது பொருட்களை ஏற்றி வருவதற்கும் அங்கே இருக்கிற எல்லா விதமான பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உதவி செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்கள் பல உதவிகளை செய்வதற்கு இன்னும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். என வருகிற காலங்களில் அருட்தந்தையோடு இணைந்து இதைவிட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் ஆசித்து நிற்கிறேன். புனித அந்தோணியார் பக்தர்களாக கூடி வந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் குருநகர், மண்டைதீவு, அல்லைப்பட்டி, பூநகரி, முழங்காவில், நாச்சிக்குடா, மன்னார் மக்கள் மற்றும் வேறு இடங்களிலிருந்து வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
அதோடு எங்களுடைய அருட்சகோதரிகள் வேரவிலே இருக்கிற அருட்சகோதரி ஜெயந்தி, யூட்சலா, கத்தரின் மற்றும் எலிசபெத் மற்றும் இங்கே வந்திருக்கிற அருட்சகோதரிகள், எங்களுடைய வலைப்பாட்டு பங்கினுடைய அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும், வழிபாடுகளை சிறப்பித்த ஒவ்வொரு பங்கு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். பாடகர் குழாமினர் தங்களுடைய பாடல்களை இங்கே பாடுவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்திய வேளையிலே அவர்களுக்கு உதவியாக இருந்த அருத்தந்தை நிதர்சன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். புதிய பாடல்களை தவிர்த்து பழைய பாடல்களோடு எங்களுடைய மக்களோடு இணைந்து வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக உழைத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகுக. அதே வேளையிலே இந்த பாடல்களை பழகுவதற்கு பல மணி நேரம் உதவி செய்த அருத்தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அதோடு இந்த முறை நான் தபேலை வாத்திய கலைஞரை அழைத்த பொழுது அவர் சொன்னார், நான் வர வேண்டுமா என்று கேட்ட பொழுது கட்டாயம் வரும்படி அழைத்திருந்தேன். அவர் எங்களோடு வந்திருந்து தன்னுடைய வாத்திய இசையின் மூலம் எங்களுடைய வழிபாட்டை மெருகூட்டி இருக்கிறார். துஷான் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வலைப்பாட்டினுடைய பீடப்பணியாளர்களுக்கும் ஒலி வசதிகளை மேற்கொண்ட அருமையா அவர்களுக்கும் இளையோர் ஒன்றியத்தினருக்கும் பல சிரமதான பணிகளையும் அதே வேளையிலே ஆயத்த வேலைகளையும் செய்து தருகிற இளையோர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். உணவுகள் தயார் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். We are very grateful to each and everyone who involved in the preparation to the feast of St. Anthony's Shrine at Palaidevu. I take this opportunity to thank the security forces, especially the Sri Lankan Navy and police officers for their services rendered during these days. I would like to thank all those who work hard behind the scene. Thank you very much all. May God bless you. Thank you. அன்பானவர்களே, இப்பொழுது புனிதருடைய திருச்சிறுபம் தாங்கிய கூடு சுற்றுப்பிரகாரத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட இருக்கிறது. பீடப்பணியாளர்கள் முன் செல்ல, பக்தர்கள் அதன் பின்னர் செல்ல அமைதியோடு இந்த சுற்றுப்பிரகாரத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைத்து நிற்கிறேன்.
சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோணியாரே நாவலியா வரம் பெற்றவரே எங்கள் ஆன்மாக்களை பழுதின்றி காத்தருளும். புனித அந்தோணியாரே நாவலியா வரம் பெற்றவரே எங்கள் ஆன்மாக்களை பழுதின்றி காத்தருளும். புனித அந்தோணியாரே நற்கருணையின் அதீத பக்தனே எங்கள் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தி அருளும். புனித அந்தோணியாரே நற்கருணையின் அதீத பக்தனே எங்கள் ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தி அருளும். பதுவையில் பிறந்து கோடி அற்புதங்களினூடாக கடவுளிடம் எங்களை கூட்டி சேர்க்கின்ற புனிதராம் எங்கள் பாதுகாவலர் அந்தோணியாருடைய இந்த இடத்திலே கூடியிருந்து செபித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பெருந்துரை எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் எங்கள் பிள்ளைகள் இளைஞர்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடலலை தாளாட்டும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே பாலை தீவிலே எழுந்தருளி கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எம் புனிதரே நீர் கையிலேந்தி இருக்கும் குழந்தை இயேசுவிடம் எமக்காய் பரிந்து பேசுவீராக. உம்மிடம் ஆசியையும் பரிந்துரையும் கேட்டு ஓடி வந்திருக்கும் எம்மவர்களை பாருமையா. இறைவனின் வார்த்தையை உதிரமதில் இருத்தி உலகுக்காய் இயேசுவை பற்றி எடுத்துரைத்தவரே அதே வார்த்தையை உள்ளத்திலே இருத்தி சிந்திக்க தயை தாருமையா. இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர் கொண்டு துயர்வடைந்து ஆதரவின்றி பரிதவிக்கின்றோம் ஐயா. தஞ்சமன்றடைய இடமே இல்லாமல் உம்பாதம் ஓடோடி வந்திருக்கும் எங்களை பாருமையா. எம்மை சூழ்ந்து வாட்டுகின்ற துயரங்களை பாருமையா. நாவலியா வரம் கொண்டவரே எங்கள் பாதுகாவலரே புனித அந்தோணியாரே
சீரழிந்து செல்லும் எம் கலாச்சாரம் பண்பாட்டு பிறழ்வுகளிலிருந்து எம் பிள்ளைகளை காத்து வழி நடத்த வேண்டுகிறோம். இன்று நாம் பெருந்தொற்றின் காரணமாகவும் அரசியல் நிலைமைகளினாலும் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்து வாழுகின்றோம். இன்று எம் நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் நீதி நேர்மையற்ற அரசியல்வாதிகளும் செயற்பாடும் அவர்கள் கொண்டுள்ள பேராசையும் பதவி மோகங்களும் எங்களை ஆட்டி படைக்கின்றது. அடிப்படை உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள், மூலதன பொருட்களின் தட்டுப்பாடு, விலையேற்றம் போன்றவை எங்களை பாதித்து பெருந்துன்பத்துக்கிட்டு செல்லுகின்றது. இப்பெரும் துயரில் இருந்து இயேசுவிடம் உம்மை மீட்க அனுதினமும் வேண்ட உம்மிடம் கேட்கின்றோம் ஐயா. கோடி அற்புதங்களோடும் புதுமைகளோடும் நிறைந்திருக்கும் புனித அந்தோணியாரே, உம் பரிந்துரை நாடி தேடி ஓடி வந்திருக்கும் உம் பக்தர்களை பாருமையா. சிறப்பாக எம் மூலதனமான கடல் வளத்தை ஆசிரால் நிரப்பி நீரோடும் காற்றோடும் போராடும் எம் தொழில்களையும் அவர்களின் தொழில் துறைகளையும் ஆசீர்வதித்தருளும். இறுதியாக எம் அன்பார்ந்த புனிதரே, உமது சன்னிதானம் விட்டு பிரியவிருக்கும் உம் அடியார்கள் மேல் எம் குடும்பங்கள் மேலும் பரிவு கொண்டு இயேசுவின் இரக்கத்தையும் எல்லையற்ற பேரன்பையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எமக்காக பரிந்து பேசுமையா. ஆமென்.